வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை தொடக்கி வைத்து மேலும் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். அனைத்து மாநில சட்டப்பேரவை தலைவர்களின் 2 நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் தொடக்கி வைத்தார். இந்திய கிரிக்கெட் வீரர் சேத்தேஸ்வர் புஜாரா அனைத்து வகையான இந்திய கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக இன்று அறிவித்துள்ளார். கசகஸ்தானில் நடைபெற்ற 16வது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியின் 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் பிரிவில் இந்திய துப்பாக்கிச் சுடும் வீரர் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் தங்கப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக நாளை குஜராத் செல்கிறார். அகமதாபாத்தில் 5400 கோடி ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு திட்டங்களை தொடக்கி வைத்து உரையாற்ற உள்ளார். பின்னர் அகமதாபாத்தில் உள்ள ஹன்சல்பூரில் ஹைபிரிட் பேட்டரி எலக்ட்ரோடுகளின் உற்பத்தி மற்றும் 100 நாடுகளுக்கு பேட்டரி மின்சார வாகன ஏற்றுமதியை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். இந்த பயணத்தின் போது திரு மோடி 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே திட்டங்களையும் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைப்பதுடன் மேம்படுத்தப்பட்ட சாலை பணிகள் மற்றும் ரயில்வே மேம்பால பணிகளுக்கும் அடிக்கல் நாட்ட உள்ளார். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப நாடு முழுமையாக தயாராக உள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் தொழில்நுட்ப சாதனைகளை தாண்டி சுயசார்பு இந்தியாவின் புதிய சகாப்தமாக ககன்யான் திட்டம் விளங்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த திரு ராஜ்நாத் சிங், இத்திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்வெளி வீரர்கள் சுபான்ஷு சுக்லா, பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப் ஆகியோரை புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பாராட்டினார். செயற்கைக்கோள்களை செலுத்துவது மட்டுமல்லாமல் விண்வெளி துறையில் நாட்டின் முழு திறனை ககன்யான் வெளிப்படுத்தும் என்று கூறிய அமைச்சர், ஆராய்ச்சி மட்டுமல்லாமல் எதிர்கால சந்ததியினருக்கான எரிசக்தி, பொருளாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை நமது விண்வெளி ஆய்வுகள் உறுதி செய்யும் என்றும் குறிப்பிட்டார். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பின் முதல் விமான சோதனையை நேற்று ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக நடத்தியது. ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு IADWS என்பது மேம்பட்ட மிக குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு, ஏவுகணைகள் மற்றும் உயர் சக்தி லேசர் அடிப்படையிலான நேரடி ஆற்றல் ஆயுதம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல அடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பாகும். இந்த சோதனையின் வெற்றிக்கு DRDO விஞ்ஞானிகள், இந்திய ஆயுதப்படையினர் மற்றும் தொழில்துறைக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து மாநில சட்டப்பேரவை தலைவர்களின் 2 நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் தொடக்கி வைத்தார். இது குறித்து மேலும் சில விவரங்கள். முதலாவது இந்திய சட்டப்பேரவை தலைவராக விட்டல்பாய் பட்டேல் பொறுப்பேற்றது நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் டெல்லி சட்டப்பேரவை இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதில் அனைத்து மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் சட்ட மேலவைகளின் தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, நாட்டின் சுதந்திரத்தைப் போலவே சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டை ஜனநாயக ரீதியாக நடத்துவதும் முக்கியமானது என்று வலியுறுத்தினார். சபையின் கண்ணியத்தை காப்பதும் சட்டப்பேரவை தலைவர்களின் பதவிக்கு மரியாதை செலுத்துவதும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் டெல்லி ஆளுநர் திரு வினய்குமார் சக்சேனா மற்றும் முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உள்ளிட்டோர் உரையாற்றினர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாடு பேரவை தலைவர்கள் சிறந்த நடைமுறைகளை கற்றுக்கொள்ள உதவும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். மேலும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் ஒரு நாட்டின் மைய புள்ளிகளாகும் என்றும் அவை சரியாக செயல்படவில்லை என்றால் ஜனநாயகம் என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டமன்றங்களின் செயல்பாட்டில் புதிய அணுகுமுறைகளை பற்றி ஆராயவும், டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளில் சிறப்பு கவனம் செலுத்தி சட்டம் இயற்றுவதில் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை நோக்கமாக கொண்டும் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. மேலும் நிகழ்ச்சியின் போது விட்டல்பாய் பட்டேலின் நினைவு தபால் தலையும் இன்று வெளியிடப்பட்டது. ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி 4 நாள் அரசுமுறை பயணமாக நாளை அல்ஜீரியா செல்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துவது, பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் உள்ளிட்டவை குறித்து அந்நாட்டு ராணுவ உயர் அதிகாரிகளுடன் இந்த பயணத்தின் போது அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன.
3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள பிஜி நாட்டு பிரதமர் சித்திவேனி லிகமாமடா ருபுகா குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோரை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்த உயர்மட்ட அளவிலான ஆலோசனை மேற்கொள்கிறார். பிஜி பிரதமருடன் அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் அடங்கிய உயர்நிலை குழு ஒன்றும் இந்தியா வந்துள்ளது. ட்ரோன்கள் அல்லது குரூஸ் மிசைல்ஸ் போன்ற வான்வழி ஏவுகணைகளுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையிலான ஏவுகணை பரிசோதனைகளை வடகொரியா வெவ்வேறு இலக்குகளை குறிவைத்து நடத்தியுள்ளது. அந்நாட்டு அதிபர் திரு கிம் ஜாங் உன் இந்த சோதனைகளை பார்வையிட்டதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தென்கொரியாவும் அமெரிக்காவும் உல்ச்சி ஃப்ரீடம் ஷீல்டு என்ற 11 நாள் கூட்டு ராணுவ பயிற்சியை நடத்தி வரும் நிலையில் வடகொரியா இந்த ஏவுகணை சோதனைகளை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் வீரர் சேத்தேஸ்வர் புஜாரா அனைத்து வகையான இந்திய கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக இன்று அறிவித்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. 37 வயதான சேத்தேஸ்வர் புஜாரா கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக நாட்டின் 3வது தலைசிறந்த பேட்ஸ்மேனாக விளங்கியவர். இந்தியா சார்பில் 103 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 19 சதங்கள் மற்றும் 35 அரை சதங்கள் உட்பட 7195 ரன்களை குவித்துள்ளார். 71 T20 போட்டிகளில் விளையாடியதன் மூலம் 1556 ரன்கள் பெற்றார். 20 ஓவர் போட்டிகளில் ஒரு சதத்தையும் புஜாரா அடித்துள்ளார். 5 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலும் அவர் விளையாடி 51 ரன்கள் எடுத்துள்ளார். 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் லண்டன் ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் கடைசியாக இவர் பங்கேற்றார். இவரது அதிகபட்ச ஸ்கோர் ஆட்டம் இழக்காமல் 206 என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றுடன் ஓய்வு பெறும் புஜாரா தமக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டில் நிலக்கரி இறக்குமதி குறைக்கப்பட்டுள்ளதால் 60,000 கோடி ரூபாய் அளவிற்கு அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஃகு தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் பாய்லர்களை இந்தியாவில் எடுக்கப்படும் நிலக்கரியை பயன்படுத்துவதற்கு ஏற்ப மாற்றி அமைக்கும்படி கேட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். நிலக்கரி மற்றும் இரும்பு தாது உற்பத்தி அதிகரித்து வருவதால் அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் வரியால் உள்நாட்டு நிலக்கரி தொழிலுக்கு அதிக பாதிப்பு இருக்காது என்றும் அவர் கூறினார். மேலும் நிலக்கரியை ஏற்றுமதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த வியாழக்கிழமை நள்ளிரவு ஏனாமில் ONGC எரிவாயு கசிவினால் நிகழ்ந்த தீ விபத்தால் சேதமான பகுதிகளை இன்று புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு ஜிந்தா கோதண்டராமன் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் திரியல் திப்பா விவசாயிகள் பார்வையிட்டனர். அமெரிக்காவிற்கான அஞ்சலக பார்சல் சேவைகள் நாளை முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அனுப்பப்படும் 70,000 ரூபாய்க்கும் அதிகமான பொருட்களுக்கு வரும் 29ஆம் தேதி முதல் 50% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள IIT உள்பட மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர கேட் எனும் தேசிய நுழைவுத் தேர்வுக்கு நாளை முதல் செப்டம்பர் 25ஆம் தேதி வரை www.gate2025.iitr.ac.in எனும் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கஜகஸ்தானின் ஷிம்கேண்டில் நடைபெற்ற 16வது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் பிரிவில் இந்திய துப்பாக்கிச் சுடும் வீரர் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் 462.5 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவின் வென்யூ ஜாவே வெள்ளிப் பதக்கமும் ஜப்பான் வீரர் நவோயா ஒகாடா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். முன்னதாக 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் அணி போட்டியில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், செயின் சிங் மற்றும் அகில் ஷெரோன் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெள்ளிப் பதக்கத்தை வென்றது. இலங்கை கொழும்புவில் இன்று சர்வதேச பட்டம் விடும் திருவிழா 2025 நடைபெற்றது. உலகம் முழுவதிலும் இருந்து 25 நாடுகளைச் சேர்ந்த 55 சர்வதேச பட்டம் விடுவோரும் இலங்கையைச் சேர்ந்த 500 பங்கேற்பாளர்களும் கலந்து கொண்ட இந்த போட்டிகளை இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் மற்றும் டெரானா மீடியா நெட்வொர்க்கும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. பின்னர் நடைபெற்ற கலை மற்றும் கலாச்சார கொண்டாட்டங்களிலும் அவர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை தொடக்கி வைத்து மேலும் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். அனைத்து மாநில சட்டப்பேரவைத் தலைவர்களின் 2 நாள் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுடெல்லியில் தொடக்கி வைத்தார். இந்திய கிரிக்கெட் வீரர் சேத்தேஸ்வர் புஜாரா அனைத்து வகையான இந்திய கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இன்று அறிவித்துள்ளார். கசகஸ்தானில் நடைபெற்ற 16வது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியின் 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் பிரிவில் இந்திய துப்பாக்கிச் சுடும் வீரர் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.